தண்ணிக்கு பாவிக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? மா. மாண்டா என்ன? தண்ணி. மா மீம் அலிஃப் ஹம்சா. ஏன் ஏன் தண்ணிக்கு மாண்டு சொல்றேன்? தண்ணியோட கலர் என்ன தெரியா? தண்ணியோட கலர் தெரியுமா? தெரியாது. தண்ணியுடைய டேஸ்ட் என்ன தெரியுமா? தெரியாது. தண்ணியுடைய வாசம் என்ன தெரியுமா? தெரியாது. நிறம், மனம், சுவை, இது மூணும் தெரியாது. படைச்சவனுக்கு தான் சொல்லலாம். அதனால தண்ணிக்கு பேரு மா. தண்ணிக்கு பேர் என்ன? மா. தண்ணி இவ்வளவு குடிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் குளிக்கிறோம், டாய்லெட் போறோம், உதவி செய்யறோம். அந்த தண்ணிய கூட விளங்கப்படுத்த எங்களுக்கு வக்கில்லை. இதான் எங்கட அறிவு. இதான் எங்கட அறிவு. எங்கட அறிவெல்லாம் அறிவு இல்ல, அல்லாஹ்ட அறிவு தான் அறிவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவு தான் அறிவு. குடிக்கிற தண்ணிக்கு விளக்கம் சொல்லல எங்களுக்கு. அதோட கலர் தெரியாது. உலகத்துல எவ்வளவு கலரை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப தண்ணிக்கு ஒரு கலரை சொல்லி இருக்கணும். கலர் இல்லாட்டி தான் அதுக்கு தண்ணி. எவ்வளவு டேஸ்ட கண்டுபிடிச்சிட்டான். அப்ப தண்ணிக்கு ஒரு டேஸ்ட சொல்லணுமே. டேஸ்ட் இல்லாட்டி தான் அது தண்ணி. எவ்வளோ வாசம், சுப்ஹானல்லாஹ், லட்சக்கணக்கான வாசம். கௌபத்துல்லாஹ்ல அவர் அந்த ஹஜருல் அஸ்வத தொடைப்பார். அரபிவன் தொடைக்க போகல அந்த டிஷ்யூவை கேட்டு சண்டை பிடிப்பானுவல். இந்த டிஷ்யூ துறைக்கிற ஹஜருல் அஸ்வத் துறைக்கிற டிஷ்யூ இருக்குது, அதை கேட்டு சண்டை பிடிச்சி எங்களோட வந்தொருத்தர் எடுத்துட்டு வந்து அதை பெக் பண்ணி வச்சிருக்கிறாரே. அதுல வாசம் மூக்க வச்சிட்டு இருக்கேல. இவ்வளவு வாசம் கண்டுபிடிச்ச நீங்க தண்ணியோட வாசத்தை சொல்லுங்களேன். வாசம் அடிச்சா அது தண்ணியில், அதுக்கு பேரு வேறு. ஆகையால சகோதரர்களே, இதுதான் இந்த குர்ஆனுடைய அற்புதம். மின் ஷர்ரி மா ஹலக். இந்த மாவுக்கு அர்த்தம் தெரியாது. எவ்வளவு அற்புதமான குர்ஆன் பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி இருக்கிறான். இது ஒரு வசனம் போதும். இது அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட குர்ஆன்ங்கிறது. வேறொன்றும் தேவையில்லை. நீ விளக்கம் சொல்ல ஏழும்டா. மாவுன்ற வார்த்தைக்கு சரியா அர்த்தம் சொல். பொதுவா தான் சொல்லலாம். மின் ஷர்ரி மா ஹலக். அவன் படைத்த அத்துணை பொருட்களின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை என்ன செஞ்சிருக்கிறான், இப்படி ஒரு குர்ஆனை படிக்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இந்த சூறாவை எப்படி ஆரம்பிச்சிருக்கிறான்? குல் அஊது பிரப்பில் ஃபலக். ஃபலக்ண்டா என்ன? அதிகாலை, ஏர்லி மார்னிங். கொஞ்சம் யோசிங்க, இவ்வளோ விஷயம் இருக்க போக்கல ஏன் அல்லாஹ் அதிகாலை நேரத்துடைய ரப்பு என்று தன்னை சொல்றான்? நான் சூரத்துல் ஃபாத்திஹால உங்களுக்கு சொன்னேன், மொத்தம் குர்ஆன்ல 996 இடங்கள்ல நான் தான் ரப்பு என்று அல்லாஹ் சொல்றேன். அதுல ஒரு இடம் தான் இது. என்ன? குல் அஊது பிரப்பில் ஃபலக். இவ்வளவு விஷயம் இருக்குது. இரவு இருக்குது, பகல் இருக்குது, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது. இதெல்லாம் இருக்கும் போது அல் ஃபலக், ஏர்லி மார்னிங் என்ற வார்த்தை அல்லாஹ் ஏன் பாவிச்சிருக்கிறான்? ஆக பெருமதியான ஒரு நேரம் தான் சுபவுக்கு பின்னால உள்ள நேரம். ஆனா நாங்க கொழும்புல நல்லா தூங்குற நேரம். விடிய முழிச்சிட்டு புதுக்கடையிலையும் மாளிகாவத்தையிலையும் சுத்திட்டு சுபக தொழுதுட்டு படுன்னு படுக்கிறேன். ஆக கெட்ட பழக்கம் தான் சுபகு தொழுது சூரியன் உதிக்காமல் படுக்கிறது. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. திருமிதியில வருது, அபூதாவூத்ல வருது, நசாயில வருது. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்துக்கு அதிகாலை நேரத்தில் நீ பரக்கத் செய்வாயாக. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் பரக்கத்துக்கு துஆ செஞ்சிட்டாங்க. இவன் பாய போட்டு படுத்தா என்ன நடக்கும்? நல்லா தூக்கம் போகும். சுபோ டைம் பாருங்க, சுபோ தொழுதுட்டு போய் தூங்கினா ராவையில கூட அவ்வளவு நிம்மதியான தூக்கம் வராது. சுபோவுக்கு பின்னால் அப்படி தூக்கம் வருமே. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்காக துஆ செஞ்ச நேரம். தூங்கிடப்படாது. உலமாக்கள் சொல்றாங்க, அன்-நௌமு பஅத ஸலாத்தில் ஃபஜ்ர் மக்ரூஹுன் யஜ்ரிபுல் ஃபக்ர. யாரு சுபஹ் தொழுத உடனே ஸலாத்தல் தொழாமலே தூங்குறது அல்லாஹ் பாதுகாக்கும். அது இனி சட்டம் வேற. அது இனி 80,000 வருஷம் நெருப்பு. அதுக்கு சட்டம் வேற. தொழுதுட்டு உடனே தூங்கினா கூட வறுமைய கொண்டு வருமா? வறுமை, முசீபத்து, தருத்திரியம். சுபஹ் தொழுதத்தோட சூரியன் உதிக்காம தூங்குற. சுபஹ் தொழுதத்தோட ஒரு 20 நிமிஷத்துல உதிச்சிரும். அதுக்கு பின்னால தூங்க நல்லா தேவண்ட. ஆனா தூங்குற நேரம் இல்ல. அது வியாபாரம் செய்யற நேரம், அது நிக்கா செய்யற நேரம், அது பாடத்தை ஆரம்பிக்கிற நேரம். அதான் மதரசாக்கள்ல பாடுங்க. எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சுபவுக்கு பின்னால தூங்குறத கண்டா அசரத் மாதிரி விரட்டுவாங்க எழுப்பாட்டு. தூங்குற நேரம் இல்லை இது. நீ குர்ஆனை விரிச்சு பாரு, ஹதீஸை விரிச்சு பாரு, விளங்காட பாடத்தை பாரு, அல்லாஹ் விளக்கத்தை தருவான் உனக்கு.
அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு சஹாபி இருந்தார், ஸஹ்ர் இப்னு வதாஆ அல்-காமிதி. அவர் என்ன செஞ்சாராம், இந்த ஹதீஸை கேட்டதுக்கு பின்னால அவருடைய வியாபாரம் சின்னதா இருந்த வியாபாரம் காலையில சுபஹுக்கு பின்னால் அவருடைய வியாபாரத்தை செய்ய ஆரம்பிச்சாராம். பெரிய பணக்காரனா மாறிட்டார். பெரிய பணக்காரர். இன்னைக்கு பெட்டாவை திறக்கிறது 11 மணிக்கு தான். பெட்டாவில் போனீங்கன்னா 11 மணிக்கு தான் திறப்பான். பரக்கத்து இல்லை. நாங்க என்ன செய்யணும், எங்கட நாங்க முஸ்லிம்கள், எங்கட தொழில் சுபகு தொழுகத்தோட எங்கட தொழில். சுபகு தொழுதாச்சா, தாலி முடிச்சாச்சா, மக்களை சந்திச்சாச்சா, தொழில் ஆரம்பிச்சிடணும். படுத்துறப்படாது. ஆக பரக்கத்தான நேரம் தொழிலுக்கு, நிக்காஹுக்கு, எந்த நல்ல காரியமா இருக்கலாம். அதான் அல்லாமா முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபைதுல் கதீர்ல எழுதுறாங்க, யுந்தபு லிமன் லஹு வதீஃபத்துன் மின் நஹ்வி க்ராஅத்தின் அவ் விர்தின் அவ் இல்மின் ஷர்ஈன். குர்ஆன் ஓதுறதுக்கு, அவுராதுகள் ஓதுறதுக்கு, மார்க்கத்தை படிக்கிறதுக்கு, தொழில் செய்யறதுக்கு, பிரயாணம் போறதுக்கு, நிக்கா செய்யறதுக்கு, ஒரு ஊடொன்று கட்டுறதுக்கு, என்ன விஷயமா இருக்கலாம். எந்த நேரம் சிறந்த நேரம்? சுபஹுக்கு பின்னால உள்ள நேரம். எங்க தர்தீப கொஞ்சம் மாத்துவோமா இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு பரக்கத் அல்லாஹ் கொட்டுவார். நம்பிக்கையா செஞ்சு பாருங்க, பரக்கத் உண்டாகும். காலையில தூங்காம இருந்து பாருங்க, அந்த நாள் செழிப்பான நாளாக இருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னா சஹீஹான ஹதீஸ்ல வருது. அல்லாமா சுஃபியான் இப்னு உயைனா அவங்களோட ஜாமியில பதிவு செய்யறாங்க. ஹஜ்ரத் ஹவ்வாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், நௌமு அவ்வலின் நஹாரி குர்குன். நௌமு அவ்வலின் நஹாரி குர்குன் வௌசதிஹி குல்குன் வஆகிரிஹி ஹம்குன். சுபஹு தொழுதத்துக்கு பின்னால உடனே தூங்குறது புத்திய மங்க செய்யுமா? புத்தியில குறைவு, மந்த புத்தி உண்டா? மந்த புத்தி. வௌசதிஹி குல்குன், நடுப்பகல்ல தூங்குறது. அதுக்கு தான் என்ன சொல்றது, கைலூலா. ஜமாத்துல போனீங்கடா, மதரசாக்களுக்கு எங்களை பாத்தீங்கடா, பிள்ளைகள் லுகர் பாங்கு சொல்றதுக்கு முன்னால தூங்குவான். ஏன்? அது ஹுலுக்குன். ஹுலுக்குண்டா ஹுலுக்குன் நபவியுன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைலூலா தூங்குவாங்க. இன்னைக்கு ஆராய்ச்சிகள் சொல்லுது, யாரு உச்சி வெயில் வாரத்துக்கு முன்னால கொஞ்ச நேரம் தூங்குவாங்களோ அவருடைய புத்தியில அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். கைலூலா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு ஹிப்பான் தபரானில வார ஹஸனான ரிவாயத். கைலூ, ஏ முஸ்லிம்களே, நீங்க கைலூலா தூங்குங்க. நீங்க கைலூலா தூங்குங்க. ஏன் தெரியுமா? ஃபைன்ன ஷயாத்தீன லா தகீலு. ஷைத்தான் தான் கைலூலா தூங்க மாட்டானா. அதுக்காக கைலூலா தூங்காதவன் எல்லாம் ஷைத்தான் இல்ல. ஒரு வேலை வெட்டி அது வேற விஷயம். சும்மா இருந்தா என்ன செய்யணும், நாங்க அந்த கைலூலா நேரத்துல சுன்னத்தை ஹயாத்தாக்குற நோக்கத்தோட தூங்கணும். ஏன்? பெரிய சுன்னத்தை ஹயாத்தாக்கின நன்மை கிடைக்கும். எங்கட புத்தியில வளர்ச்சி உண்டாகும். மூணாவது சொன்னாங்க, வஆகிரிஹி ஹம்குன். யாரு பகலுடைய கடைசி பகுதியில தூங்குவாங்களோ, அசருக்கு பின்னால தூங்குறது, அதுவும் சலாத்தல்ற பழக்கம். மகரிபுடைய நேரம் தூங்குறது இருக்குதே, அது அவனை மடையனாக்கும், மடத்தனம். அசருக்கு பின்னாலையும் தூங்கப்படாது, சுபகுக்கு பின்னாலையும் தூங்கக்கூடாது. தூங்க வேண்டிய நேரம் கைலூல்லாவுடைய நேரம்.